நீ வந்து சாப்பிட்டு மருந்தெல்லாம் கரெக்டாக குடிச்சேன்னா மருந்து கரெக்டாக குடிச்சிடுற. நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோவேன், நீ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டின்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், உடனே வீட்டுக்கு போயிடலாம். டாக்டர் என்ன சொன்னாங்க? சாப்பிட்டா வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாங்களா பட்டுமா? வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம். நேற்று நைட்டு வந்து சரி நீ படுத்தோம். சரி சரி சரியா, ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை பாப்பா. எப்போ போனாலும் கொடுக்குறாரோ அந்த டைமில் திடீர்னு காலையில் சிங்கராஜா தூக்கமே இல்லாமல் இருந்தப்போ சடனாக எந்திரிச்சு டீ வாங்கிட்டு வர சொல்லிச்சான் ஒரு பெண் சிங்கம். ஒன்று இந்த சிங்கராஜா தலையில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு ஐயோ தூங்கு, இல்லை 1/2 மணி நேரம் தான் தூங்குனேன் அப்படின்னு அறத்தூக்கத்தோடையே எந்திரிச்சு நடந்து கீழே போனாராமா. பென்சிங்கம் டீ வாங்க சொல்லல, இது சக்கரை தான் சக்கரை வாங்கினாலும் சிங்கராஜாவுக்கு டீ வேணும்ல காலங்காத்தால. அப்போ அதனால என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் டீ கடையில் போய் நின்று அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே சொல்லி கேட்டாராம். அவங்க காதில் சிங்கராஜா பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுட்டாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி நக்களுக்கேன்னு 3 பேர் நின்னாங்களாமா. சரி ஓகேம்மா. அப்புறமா சிங்கராஜா கடுப்பாய் என்ன பண்ணிட்டாரு, அங்கே ஃபுல்லாக ஒரு கேக்கு டப்பாவா அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு கையை ஓங்கி போட்டு என்ன எப்படி டீ கிடைக்குமா கிடைக்காதா, என்ன கடை தானே நடத்துறீங்கன்னு சொல்லி கத்திட்டாருமா. அங்கே இருந்த 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க சிங்கராஜாவை. சிங்கராஜாவோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்க பார்த்துட்டு என்னென்ன ஆச்சு இப்போ தம்பிக்கு பரவாயில்லையா, குட்டி சிம்பாவுக்கு பரவாயில்லையானே அப்படின்னு சொல்லி முஃபாசா கிட்ட கேட்குறாங்கம்மா. ஒரு முஃபாசா, இவர் வந்து சிம்பா. ஆமாம், கேட்டா எல்லாம் என் கிறகும் காலங்கத்தால இந்த கதையெல்லாம் உட்காந்து எப்பா அதான்ப்பா அவன் தூங்கிடுவான்ப்பா. ஆக்சுவலாக மக்களே நமக்கு நடந்த ஒரு ஸ்டோரி தான் அது சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, காலையில் நடந்தது. அதை வந்து அப்படியே சொல்லி இவர் வேறு வீட்டுக்கு போகணுன்னு ஒரு மாதிரி இது பண்ணுறாரு. அவரை டைவெர்ட் பண்ணுறக்காண்டி அப்படியே காலமிக்கிட்டே கதை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. வாக்கிங் போயிட்டு இருந்தாராம். வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது முஃபாசா என்ன பண்ணிட்டாரு தெரியாமல் யானையோட வாழை மிதிச்சிட்டாராம்மா. யானை என்ன பண்ணுச்சு, ஓங்கிச்சு ஒரு மிதிதான், அப்படி சாணி ஆயிட்டாராம் முஃபாசாவையே யானை மிதிச்சு கொண்டுருச்சு. அவ்வளோதான், லைன் கிங் கதையே முடிச்சு விட்டீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நானும் இந்த கதையை நேற்று நைட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு முஃபாசா கதையை வச்சு அவங்க தான் கார்ட்டூன்லேயும் இங்கேயும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இவங்கிட்ட நேற்று நைட்லேருந்து படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, எல்லாத்தையும் கேட்டு அப்படியே உட்காந்துருப்பான், ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான். நல்லா இருக்காயா கதை? நல்லா கதை கொடுப்போன்னு தெரியும்டா நீ. ஹலோ ஏபி ஃபேமிலி, இதோட இது 15வது இன்ட்ரோவா? ஆமாம், 15வது இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து டே 2 இல்லையா? டே 2 நைட்டு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை. நாளைக்கு காலையில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க அர்ஜுனை. அதுக்கு முன்னாடி ஆமாம், அட்மிட் ஆனப்போ எடுக்க ஆரம்பித்த வீடியோ டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம் எடுக்க முடியல. கரெக்டாக எடுக்க ஆரம்பிக்கும் போது டாக்டர் நர்ஸ்ன்னு யாராச்சும் வந்துருவாங்க. சரி, அது இல்லாமல் இவன் அழுக ஆரம்பிச்சிருவான். அப்படியே ருட்டீன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அர்ஜுனுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஊசி இல்லை அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சியா. நம்ம காலையில் வீட்டுக்கு போயிடலாம். நீ பாடு ஜாலியாக நீ உன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். பாவம், ஒரு 2 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். 2 நாளுங்கிறது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொல்கிறோம், அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டான். செகண்ட் அன்னைக்கு காலையில் மத்தியானம் ஆரம்பிச்ச ஃபீவரு. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா? லாஸ்ட்டாக போட்டது வந்து நம்ம 2ஆம் தேதி எடுத்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி உள்வாங்கிருச்சு உடம்பு. லாஸ்ட்டாக முந்தா நாள் நேற்று ஈவினிங் தானே கொண்டு வந்தது உனக்கு. நேற்றுக்கு காலையிலிருந்து மடியிலேருந்து எந்திரிக்கல மக்களே. அவன் ஒரு லைட்டாக கூட அசைவு கூட இல்லை, அப்படியே தான் படுத்தே கிடந்தான். சரி, இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம். ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து ஒரு 6 வாட்டி 7 வாட்டி கிட்ட ஹாஸ்பிட்டல் வந்திருப்போம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எல்லாமே இது பண்ணி 4வது நாளும் 103 டிகிரிக்கு மேலே இருக்குன்றதுனால பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்க. டைஃபாய்டு, மலேரியா, டெங்கு, அதுக்கப்புறமா எல்லாமே வந்து பிளட்டு பிளேட்லெட்ஸ் கவுண்டட்ஸ் நார்மல், யூரின் இது எல்லாமே நார்மல். ஆனால் H1N1 வைரஸ் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2009-10 அந்த டைமில் தான் வந்து இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அப்போது நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. இது பன்றிக் காய்ச்சல்னு சொல்லுவாங்க.
பறவை பன்றி காய்ச்சல் பன்றி காய்ச்சல் அந்த இதில் வரும். அந்த கேட்டகரி தான் இது. பன்றி காய்ச்சல் தான் ஆக்சுவலி. அதுதான் எனக்கு இருந்தது. இப்போ அந்த H1N1 வைரஸ் பரவின்னு இருக்கு போல குழந்தைங்களுக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு ஃபீவர் அதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஃபீவர் தான் நம்ம தலைவனுக்கு வந்திருந்தது. அது ஒரு வாரம் இருக்குமா, ஒரு வாரம் ஃபீவர் அதுன்னு இருந்திருக்கு. கரெக்டாக இங்கே கூட்டு வரும்போது 5ஆவது நாள். நேற்றுக்கு 5 நேற்றுக்கு 6, இன்னைக்கு 7, ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன புதுசாக இவருக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இது வந்திருக்கு, அதாவது லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இதுவாக இருந்தது. நேற்றுலேருந்து அவனுக்கு ஃபீவரே கிடையாது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தப்போ 103.7 இருந்துச்சு. அப்புறம் இங்கே இந்த சிரப் அதுன்னு ஊற்றினோன்னே செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்ற ஆரம்பித்தாங்க. ரொம்ப டல்லாக இருந்தான்றதால தான் ட்ரிப்ஸ்லாம் ஏற்ற ஆரம்பித்தாங்க. ஒரு பாட்டில் உள்ளே போன உடனே தலையை லைட்டாக எழுந்திரிச்சு உட்காந்தார். ஒரு 2 மினிட்ஸ் எழுந்திரிச்சு உட்காந்தார், அப்புறம் படுத்தார். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் எழுந்திரிச்சு உட்காந்தார், அப்புறம் படுத்தார். அண்ட் 1.5 பாட்டில் கிட்ட முடிஞ்சிருக்கு. நிறைய இன்ஜெக்ஷன் அது இதுன்னு போய் ஃப்ளூயிட்ஸ் இப்போ ஓரெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் ஓகே ஃப்ளூயிட் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிராங்கியாக வேற இருந்தான். கையில் இந்த ஐவி லைன் குத்துனதுனால ரொம்ப தொடலை ஐவி லைன் குத்துனதுனால ரொம்ப கிராங்கியாக வேற இருந்தான். அதனால டாக்டர் ஐயோ முடியலைங்க. இவளுக்குமே இன்னும் சரியாகலை. அதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். சளியும் காஃபும் சரியாகலை. ஸோ டாக்டர் வேணாம், ஐவி வேண்டாம், ஓரெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஐவி வேணாம்னு சொன்னாங்க. இதுவும் அதுக்கேற்ற மாதிரி அழுது இது வேணான்றது. அப்புறமா சரி ஓகே வாயில் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஐவி லைனையும் எடுத்தாச்சு. அண்ட் ஃபீவர் டோட்டலாக குணமாயிடுச்சு. இப்போ நம்ம நாளைக்கு காலைல வீட்டுக்கு கூட்டு போக போகிறோம். பட் ஸ்டில் அவனுக்கு இந்த லூஸ் மோஷன் சரியாகலை. இன்னும் ஒரு வாரம் ஆகுமா. அந்த இருமல் கம்ப்ளீட்டாக குணமாகிறதுக்கு, அப்புறமா லூஸ் மோஷன் இது எல்லாமே சரியாகி அவன் கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஆகிறதுக்கு இன்னும் 1 வீக்லேருந்து 10 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு தான் நம்ம இந்த பிளாண்ட் டயட்ஸ் கொடுக்குறது, ரசம் சாதம், அப்புறம் ரொம்ப ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரியான பொருட்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஃப்ளூயிட்ஸ் சொல்ல போனால் தலைவனை இதுக்கப்புறம் தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அண்ட் எல்லாருக்குமே நிறைய இப்போ இவன் அட்மிட் ஆனப்போ கிட்டத்தட்ட 7 குழந்தைங்களா? ஆமாம், 7 குழந்தைங்க அட்மிட் ஆகிருக்காங்க. நான் யதார்த்தமாக போயிட்டு அந்த ரிசப்ஷனில் ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க தான் சைன்லாம் போட சொல்லுவாங்க, நம்ம என்ட்ரி ஆகும்போது போடுறது. அங்கே போய் நான் போடுறேன். 6ஆம் தேதி நம்ம அட்மிஷன் போடுறோம். 6ஆம் தேதி போய் போடுறதுக்கு பார்க்குறேன். மேலே பார்த்தா வரிசையாக 6 குழந்தைங்க அப்போ தான் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு 1 ஹவர் 1/2 ஹவருக்கு முன்னாடி தான் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அப்போ தான் அந்த அக்காவுமே சொன்னாங்க என்கிட்ட. நான் கேட்டேன், என்னக்கா 6 குழந்தைங்க இப்போ தான் அட்மிட் ஆகிருக்கிறாங்க போலையே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்களும் சொன்னாங்க, ஆமாப்பா எல்லாருமே ஃபீவரு கோல்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. இது என்னன்னு தெரியலப்பா, ஒரு மாதிரி ஃப்ளூ எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு. அவங்க நம்ம சேனல் பார்ப்பாங்க போல இருக்கு. என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்டலாம் நிறைய ஃபேமிலிலாம் பார்ப்பாங்க, கை குழந்தைங்களாம் வச்சுருப்பாங்க, குழந்தைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாருமே இந்த நியூ இயரில் ஆரம்பித்து அடுத்த பொங்கல் வரைக்குமே வெளியவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வெளியே எங்கேயாச்சும் மாலுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம். தயவு செஞ்சு இந்த வருஷம் காணும் பொங்கல் அது இதுன்னு எங்கேயுமே போகாதீங்க. ரொம்ப சிவியரா இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நான் பார்த்த வரைக்குமே, ஏன்னா இவனை டே 1 6ஆம் தேதி நைட்டு இங்கே சேர்த்ததுக்கப்புறமா நான் காலையில் பக்கத்தில் இருக்கிற விஆர்மல் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும், அங்கே தான் போயிட்டு டீ குடிச்சிட்டு அஞ்சலிக்கும் டீ வாங்கிறதுக்காண்டி போயிருந்தேன். அங்கே நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் மிஸ்டர் பிரபாகரன் பார்க்குறவங்க நிறைய பேர் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் இல்லையா, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு போட்டிருந்ததை பார்த்துட்டு நிறைய பேர் உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க. ஸோ அவங்க கேட்டாங்க, என்னென்ன ஆச்சு தம்பிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி போட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில், நீங்கள் இங்கே அட்மிட் ஆகிருக்கீங்களா? ஏன்னா பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்னால் அந்த ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுங்கிறனால கேட்குறாங்க, இங்கே அட்மிட் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நான் வேறு எப்படி இருந்தேன்னா ஒரு மாதிரி தூக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே தலை சுற்றி போய் ஒரு மாதிரியா இருந்தேன்னா என்னை பார்த்தனுமே கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னென்ன இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க, தம்பி அட்மிட் பண்ணியிருக்கீங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபீவர் இருந்துச்சு 103.7 இருந்துச்சு அப்படின்னும். அவங்களுமே சொன்னாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அதாவது அவருக்கு என்னை கேட்டார் இல்லையா, அவரோட பையனுக்குமே உடம்பு முடியாமல் தான் இருக்குது, நாங்கள் டாக்டர் இன்னும் பார்க்கல, வீட்லேயே தான் ரெமடிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நான் அவர்கிட்ட சொன்னது, போய் டாக்டரை பாருங்கள், தயவு செஞ்சு பார்த்துருங்க, ஸ்டார்டிங்லேயே பார்த்துருங்க, இல்லைனா 5 நாள். ஏன்னா நம்ம அன்னைக்கு வந்த அன்னைக்கு ஒரு குழந்தைங்க ஒரு 3-4 வயசு இருக்குமா அந்த பாப்பாக்கு, இவனோட ஒரு
அதான் 6 மாசம் ஒரு 3.5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து அவங்க பாட்டி எங்ககிட்ட பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 வாரமா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஃபீவர் வந்து விடவே இல்லையா, விட்டு அடிக்குதான். நைட் ஆனா ஃபீவர், பகலெல்லாம் நல்லா இருக்காங்களாம், நைட் ஆனா ஃபுல்லா ஃபீவர் காஃப்னு வந்துருதுன்னு சொல்லி. இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்ததையும் நாங்க கேட்டதை வச்சும் சொல்றோம். ஃபீவர் ஹை ஃபீவரா இருக்குங்க. நைட்டு வந்து ஒரு 102க்கு மேல போயிடும். காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 98.2 குளிர் ஜுரம் மாதிரி வருது. குளிர் ஜுரம் மாதிரி வரும். ரொம்ப குளிருது, ஃபேனே இல்லனாலும் குளிர்றது, நடுங்க ஆரம்பிக்குது. கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் எங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயம் கொடுத்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே அதான் வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு வந்து எனக்கு ஊசி போட்டோம். பிரபாக்கு வந்து ஐவி போட்டாங்கன்னு சொன்னல ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறமா 3வது நாள் வந்து எனக்கு அந்த நான் கூட சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸ்டெராய்டு போட்டால் தான் எப்படி ஆகுமா சரியாகுமான்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஏதோ ஒன்று எனக்கு குணமானா போதும், ஏன்னா இவனுக்கு சரியாகணும், இவனை வந்து பார்த்துக்கணுன்றதுனால நானும் ரொம்ப டவுனாக இருந்தேன்னா இவனை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டெராய்டோ ஏதோ ஒன்று எனக்கு எடுத்துட்டா நான் சரியாயிட்டேன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவன் ரொம்ப முடியாமல் இருந்தான். அது என்னன்னு வந்து பிரபாவால அவனை தூக்க முடியாது, அது ஒரு விஷயம் இருக்கு. அதனால வந்து நான் தான் தூக்கி ஆகணும். அவனை தூக்க முடியாதுன்றதை தாண்டி அவன் அடிக்கடி இந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்கான். டப்புன்னு தூக்கிடுறான். அது நம்மள அறியாமலே டக்குன்னு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும்போது தூக்கிடுறோம் மக்களே. ஆக்சுவலா இதுக்கு நடுவுல அவன் வெயிட்டே அவன் வந்து 1 கிலோ வெயிட் கூட தூக்க கூடாது, ஆனா சும்மா இருக்க மாட்டேங்கிறான். முடியாம இருக்காது. நல்லா அவன் நினைச்சானா வாட்டர் கேனை கூட அந்த 20 லிட்டர் கேனை கூட தூக்கி வைக்கவான்லாம் நீ கேட்டான். அதெல்லாம் தூக்கிட்டு என்ன இருக்குது, தூக்கிடுவான். ஆனாலும் அவனால வந்து அவனை தூக்க விடாம பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லையா? ஏன்னா திரும்பவும் அப்புறம் ஒரு மாசத்துக்கு முதல்ல இருந்து ஆக்சுவலா அப்படிதான் இப்ப ஆயிடுச்சு. ஒரு வாரம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் மக்களே, சஞ்சீவனம்ல எப்பயும் போல. இப்போ இங்க அட்மிட் ஆகி இவனை வந்து இங்க வச்சுட்டு காலையில இவங்க எல்லாரும் ஃப்ரெஷ்அப் ஆக வச்சுட்டு நான் கிளம்பி சஞ்சீவனம் போயிடுவேன். அங்கே போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் போகும். எனக்கு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு இங்கே தான் வந்து குளிப்பேன். அதாவது இங்கேயே வந்துட்டு நம்ம தனியாக தான், அதுக்கு தான் தனியாக ப்ரைவேட்டாக ஒரு ரூம் எடுத்துருக்குறோம் இங்கே ஹாஸ்பிட்டலில். வந்துட்டு இங்கே தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுபடியும் இங்கே உட்காந்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நாளைக்கு தான் எனக்கு கடைசி நாள். அதாவது அந்த ஆயுர்வேதிக்கு 1 வாரம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள். ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அர்ஜுனுக்கும் நாளைக்கையோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறமாச்சும் கரெக்டா இருந்துக்கணும். நான் என்ன சொல்ல வந்தேன்றதே விட்டேன் பாருங்க. ஸ்டெராய்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்தும் எனக்கு சரியாகல. அன்னைக்கு நைட்டும் ஃபீவர், அடுத்த நாளும் ஃபீவர், அடுத்த நாள் லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் ஆல்ரெடி ஃபீவர், இன்னொரு ஒரு பெரிய ஒரு தலைவலி. என்ன ஆச்சுன்னா ஃபீவர் வந்த அன்னைக்கு பீரியட்ஸ். அப்படியே படுக்க சமாளிக்கவே முடியலங்க, சுத்தமா சமாளிக்க முடியல. ஏன்னா இவதான் தூக்கணும் அர்ஜுன, என்னால தூக்க முடியாதுங்கிறனால சுத்தி அடிச்சு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறமா அந்த இன்ஜெக்ஷன் போட்டுமே சரியாகல. அப்பவே எனக்கு டவுட் ஆச்சு, ஏதோ மலேரியா டெங்கு அந்த மாதிரி எதனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. ஆனா அந்த H1N1 எனக்கு சத்தியமா நான் இப்ப செக் பண்ணா இருக்கும். ஆமா, 6ஆம் தேதி வந்து இவனை அட்மிட் பண்ண வந்தப்போ நாங்க அட்மிட் பண்ணணும்ட்டு வரல, இவனை வந்து பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அஞ்சலியை வந்து நேராக அந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவளுக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதா எங்களோட பிளானாவே இருந்துச்சு. ஆனா அப்படியே மாறிடுச்சு. இவனுக்கு ரொம்ப முடியாம போனனால அப்படியே இங்கே இருந்துட்டோம். ஆனா இவனுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு, எங்களுக்குமே அதான் வந்திருக்குது. அது எங்களோட தப்பு. ஆல்ரெடி இது வந்திருக்கிறதுனால எனக்கு இது எப்படி இருக்கும்ன்றது தெரியும். 10 நாள் நம்மள போட்டு சாவடிக்கும். சளி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட சளி மட்டும், நெஞ்சு சளி மட்டும் இருக்கும். அதுவும் சாதாரண நெஞ்சு சளியா இருக்காது. அது வந்து நீங்க இருமும் போது கொஞ்சம் சளி தான் வரும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அப்படி இருக்கிற மாதிரி கட்டியா, அந்த கிரீன் சளின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து கட்டி இருக்கு. இன்னொன்னு உங்களோட இம்யூனிட்டியை உடைக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இம்யூனிட்டியை காலி பண்ணிட்டு அதுல தான் நாங்க டவுட் ஆனோம். படுக்கிற ஆளே கிடையாது. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு ஃபீவரே வரும். ஃபீவர் வந்தாலும் ஒரு நாள்ல டோலோ 650 போட்டு எந்திரிச்சிடுற ஆள் நான் படுக்கவே மாட்டேன். என்னையே வந்து 3 நாள் படுக்க வச்சிருச்சு. ஸோ அதனால சேஃபா இருங்க. வெயில் வர வரைக்கும் வெளியே வராதீங்க. சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எனிவன். நாங்க அதை சாப்பிட்டு வளர்ந்தோம், இதை சாப்பிட்டு வளர்ந்தோம்னாலும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஏன்னா நாங்க பார்த்ததுனால சொல்றோம். இந்த வீடியோ பெரிய ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் நம்புறேன். தயவு செஞ்சு வெளியே குழந்தைங்களை கூட்டாதீங்க. முக்கியமா பீச்சுக்கோ இல்ல கூட்டமான இடங்களுக்கு வந்து கூட்டு போகாதீங்க. இந்த வெயில் காலம் ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருங்க. H1N1ங்கிறது வந்து நம்ம கோவிட் மாதிரி பேசுறதுனால, தொடுறதுனால, இரும்புறதுனால, இந்த மாதிரி காத்துல பரவுறது. ஆக்சுவலா எங்களுக்கு எப்படி பரவுச்சு அப்படின்னா, நாங்க பீச்சுக்கு போனோம். பெசநகர் பீச்சுக்கு வந்துட்டு 30ஆம் தேதி நைட்டு போயிருந்தோம்.
அங்கே வந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அடுத்த நாள் தான் படுக்க போட்டுருச்சு. ஆமா எங்களுக்கு தெரியல, எங்களுக்கும் வந்து பன்றி காய்ச்சல் தான் இருந்துச்சா, ஏன்னா எனக்கு தான் முதல்ல அஃபெக்ட் ஆனது. இவங்களாம் வந்து அர்ஜுனுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. எனக்கு தான் முதல்ல வந்து ஃபீவர் அதிகமாகி நியூ இயர் அன்னைக்கு என்னால் மறக்கவே முடியாது. இந்த நியூ இயரை படுக்க எந்திரிக்கவே முடியல, சுத்தமாக கண்ணு திறக்க முடியல, கண்ணுலாம் எரியுது, ஒரு மாதிரி ஹை ஃபீவர் ஆகி டெம்பரேச்சர் செக் பண்ணோம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து 31st நைட் ஒரு பிளான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோட. எல்லாரும் வீட்டுக்கு ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஒருத்தவங்க அவங்கள வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. வெளியே போகலான்ட்டு நிறைய கோயிலுக்கு போகலாம். ஆமா அவ்வளோ பிளான் இருந்துச்சு. ஆனா அந்த பிளான் எல்லாமே வந்து எதேச்சியா அவங்க வந்து வரல, ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எதேச்சியா அவங்களால வர முடியல. ஆனா ஒருவேளை வந்திருந்தாலுமே கூட அவங்க வீட்லயும் குழந்தை இருக்கா, அவங்க வீட்ல அர்ஜுனோட நன்மைக்கு என்ன நினைச்சுக்கிட்டோம். ஆமா, ஏன்னா அவங்க குழந்தை தானே, எல்லாம் குழந்தைங்க. அர்ஜுனோட குட்டி குழந்தைங்க நம்ம வீடியோல இது ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க. அவன் நல்ல வேலைக்கு அவங்க வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நினைச்சுக்கிட்டோம். ஓகே மக்களே, எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். நீங்க உங்க சர்க்கிள்ல இது நாள் வரைக்கும் என்னென்ன வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க சர்க்கிள்ல ஃபேமிலியா இருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களுமே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இது பத்தாதுன்னு இந்த பன்றி காய்ச்சல் வந்து இப்போ இதுவே கிடையாது, ஆமா சீசனே ட்ரெண்டிங்கே கிடையாது. ஆனா இப்போ என்னடானா நான் பார்த்த வரைக்குமே எங்க 3 பேருக்கு இங்க அட்மிட் ஆன ஒரு 6 குழந்தைங்களுக்கு. ஸோ இன்னும் எத்தனை பேர் 6 குழந்தைங்களுக்கும் பன்றி காய்ச்சல் கிடையாது, வேற வைரஸ், வேற இது. அதான் சொல்ல வரேன், என்னன்னா வேற என்னென்னமோ சொல்றாங்க, இந்த இலைதலைகள் மூலமா ஏதோ ஒரு வைரஸ் பரவுதுங்க. அப்புறமா HMPV வைரஸ் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு சேஃபா இருந்துக்கோங்க. 2024 டிசம்பர் மாசம் என்னடா டிசாஸ்டர் எதுவுமே வரல, வைரஸ் எதுவுமே வரல, பாக்டீரியா எதுவுமே வரல, நம்ம வந்து தெம்பா இருக்கிறோம், நமக்கு பரவாயில்ல 2025 மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இது வந்து ஒரு மறைமுகமா நம்மளை தாக்கிட்டு இருக்கு. ஒரு சில வைரஸ் ஃபீவர் மாதிரி தான் வரும். கிளைமேட் அதனாலதான் வந்து நமக்கு வருதுன்னு மட்டும் தயவு செஞ்சு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு, நீங்க ரெகுலரா பாக்குற எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் பரவாயில்ல, போய் ஒரு செக்அப் பண்ணிருங்க. குழந்தைக்கா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து உங்க குழந்தைக்கு தான் வரப்போகுது. எடுத்துக்கோங்க, ரொம்ப சிவியரா இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறமா போடலான்ட்டு இருந்தோம். ஆனால் நாளுக்கு நாள் இதை பற்றி கேள்விப்பட்டு நம்ம கண்ணால் பார்க்க நிறைய பேர் வெளியே பேச நம்மக்கிட்ட வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி இன்னைக்கு தான் போட்டிருந்தான் அஞ்சலி. அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் என் குழந்தைக்கு உடம்பு இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், நாளைக்கு தான் நான் போகிறேன், உங்களை பார்த்துட்டு தான், அதாவது நம்மக்கிட்ட பேசிட்டு தான் அவங்களுக்கு ஒரு நாலேஜே வருது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கிளைமேட் சேஞ்சு, அந்த மாதிரி ஜுரம் வருது, வீட்லயே ரெமடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்காங்க, அப்படிலாம் இருக்காதீங்க, தயவு செஞ்சு இருக்காதீங்க. குழந்தையோட ஹெல்த் தான் நமக்கு முக்கியம், நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த் தான் முக்கியம். அதனாலதான் நாங்க இம்யூனிட்டி பவரை வந்து அதிகம் பண்றதுக்கு நிறைய காய்கறி சாப்பிடுறது, அப்புறமா சுடு தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறது, நிறைய பழங்கள் சாப்பிடுறது. அப்புறம் கோவிட் டைம்ல நம்ம எப்படி இருந்தோமோ, கோவிட் வராம நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம ஹோம் ரெமிடிஸ் என்னென்னலாம் பண்ணோமோ அதெல்லாம் நீங்க இப்ப பண்றது ரொம்ப முக்கியமானது. நாங்க ஹைஜீனா எடுத்துக்கோங்க, நம்மள நம்ம தான் பாத்துக்கணும். என்னதான் நம்ம ஹைஜீனா இருந்தாலும் வெளியே எல்லாரும் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது, அதனால வெளியே போகாத. ஆமா, கூட்டமா ஃபேமிலி கொஞ்சம் சம்மர் வந்துட்டோம், வெயில்லாம் வந்தோன்னா எல்லா பாக்டீரியாவும் செத்து போயிடும், அப்புறம் வெளியே போய்க்கலாம். நாங்க என் ஃப்ரெண்டு ஸ்டெஃபின் வளர்ந்தவரோட குழந்தையோட பர்த்டே கூட எங்களால் போக முடியல. அன்னைக்கு தான் அர்ஜுன் வந்து அட்மிட் ஆனா. எனக்கு என்னன்னா நான் மட்டுமே போயிட்டு இருந்தேன், ஏன்னா நான் நார்மல் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒன்று இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் என்னன்னா, நம்ம போய் அங்க மேபி நம்ம கிட்ட இன்னும் அது போகாம கொஞ்சமா இருந்து கூட அங்க போய் ஒரு தும்மல் போட்டா கூட அங்க எவ்வளவு குழந்தைகள் வருவாங்க பர்த்டே பார்ட்டிக்கு. ஸோ அதனால நான் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டேன், எங்கேயுமே போறது இல்லை. ஸோ நீங்களும் சேஃபா இருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலில் கூடிய சீக்கிரம், அதாவது நாங்கள் கொஞ்சம் இப்போ தான் வந்துட்டு ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே, இல்லைனா அதுக்கு முன்னாடியே என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். பாய் பாய் அர்ஜுன், பாய் சொல்லு. பாய், இங்கே பார்த்து சொல்லு. பாய், சிரிச்சுட்டே சொல்லு. பாய். நல்லா எல்லா குழந்தைங்களும் சேஃபாக இருங்கன்னு சொல்லிடுறியா? சொல்லு. எல்லா குழந்தைங்களும் சேஃபா இருங்கன்னு சொல்லியா? எல்லா குழந்தைங்களும் சேஃபா இருங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்.
பாய் பாய் சொல்லிடுறியா? அங்க பார்த்து சொல்லு சிரிச்சுக்கிட்டே. பாய்.